நான் இப்போ பீச்சிலேருந்து உள்ளே போகிறேன் கடலுக்கு. பெண் கடல் வந்துட்டு எப்போதுமே காமாக தான் இருக்கும் ஆண் கடலை கம்பேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் உட்காரலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வந்தேன். இப்படிலாம் பிறக்குவோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஹாய் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் ராம்நாட். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் ஊர் பீச் தான். பெருசாக நான் ட்ராவல் பண்ணி வரல. எங்கள் ஊர்லேருந்து இருமேனி, எங்கள் ஊர் இருமேனிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் 2 கிலோமீட்டரில் தான் இந்த பீச் இருக்குது. இந்த பீச் வந்து அழகாத்தா வலசை அப்படின்னு சொல்லுவாங்க. இருமேனி பீச்சுன்னு சொன்னாலுமே எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு பீச்சில் தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். காலையில் ஒரு 6:30 இருக்கும் டைம். அப்படியே பாருங்கள், கோல்டன் ரே ஆஃப் சன்ரைஸ் எப்படி இருக்குது. இங்கே வந்தாலே சன்ரைஸ் சூப்பராக பார்க்கலாம். இப்போ சன்னு நல்லாவே எந்திரிச்சிருச்சு. இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தோம்னா இன்னும் சூப்பரான சன்ரைஸ் பார்த்துருக்கலாம். அமைதியான பீச் பாருங்கள், ரொம்ப சத்தம்லாம் இருக்காது. காலைல வந்தீங்கன்னா ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பீச் தான். இங்கே பீச்சை வந்து உங்களுக்கு இதை காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பீச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராம்நாத் உள்ள பிளேஸை வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ஹால்ட் ஸ்பேஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த க்ரீன் பில்டிங் பார்க்குறீங்கல்ல, இங்கே தான் நீங்கள் வருவீங்க. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து கொஞ்சம் க்ளீனாக கிடையாது. ஸோ நீங்கள் இன்னும் உள்ளே போனீங்கன்னா ஒரு நீட்டான க்ளீனான ஸ்பாட் அங்கே இருக்குது. மார்னிங் ஒரு 8 o'clock பிஃபோர் வந்துடுங்க. ஏன்னா 8 மணிக்கு மேலே வெயில் தாங்க முடியாது. கண்டிப்பாக ராம்நாடு வெயில் உங்களால் உட்காரவே முடியாது. ஒரு பிஃபோர் 8 ஆஃப்டர் 4 அதுதான் இந்த பீச்சுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. சோலோ ட்ராவலாக இருந்தீங்கன்னா அழகாக வந்து உட்காந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியாக இருந்தாலுமே ஈவினிங் வரலாம். நல்ல ஒரு ஸ்பாட்டு. எப்படி இருக்குது ஒரு ஓவர்வியூ காட்டுறாங்க பீச்சை. நம்மக்கிட்டே எவ்வளோ அழகான பீச் இருக்குது பாருங்களேன். இதுதான் சொல்லுவாங்கள்ல, பக்கத்தில் கூடயே இருக்கிறவங்களோட அருமை தெரியாதுன்னு. அதே மாதிரி தான் இந்த பீச்சு. இது என் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த கடலை பற்றி கேட்கலாம். இந்த கடலில் வந்து அலைகள் வந்து இல்லை பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? ஒரு ஏரி மாதிரி இருக்கா இந்த வியூவில் பார்க்கும்போது. லைக் ஒரு அலைகள் இல்லாமல் அமைதியாக. மச்சான் என்ன தனியாக நிற்கிற, கடற்கரையை ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? இதுதான் மச்சான் முகேஷ் பாண்டி, இந்த கடற்கரை ராஜா. மச்சான் எனக்கு வந்து அலை இல்லாமல் இருக்குல்ல கடல், எதுக்குல்ல அதை பற்றி சொல்லேன். அதாவது மச்சான், நம்ம ஊர் கடல் வந்து பெண் கடல். அங்கிட்ட புதுமடம் சைடு சொல்லுவாங்கல்ல, தூத்துக்குடி இந்த செக்டர் ஆண்கடல். பெண் கடலுக்கும் ஆண்கடலுக்கு என்ன வித்தியாசம்னா, பெண் கடலில் வந்துட்டு நீ எவ்வளோ தூரம் போனாலுமே டெப்த் இருக்காது, அது ஆழம் இருக்காது. ஒரு பர்டிகுலர் ஆழம் தான் இருக்கும். ஈவன் நீ ஆழத்துக்கு போனால் கூட ஒரு பர்டிகுலர் ஆழம் தான் இருக்கும். அதே மாதிரி கரையில் போனால் கூட ஈவனாக இருக்கும். ஆழம் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆண்கடலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஆழம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆண்கடலில் வந்து ரொம்ப வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கும், அலைலாம் அதிகமாக இருக்கும். எல்லா டைமே வந்துட்டு 2 கடலுமே ஒரு பர்டிகுலர் பீரியட் அலை அதிகமாக இருக்கும் அந்த காற்றடிக்கிற சீசனில். பட் ஆனால் வந்து பெண் கடல் வந்துட்டு எப்போதுமே காமாக தான் இருக்கும் ஆண்கடலை கம்பேர் பண்ணலாம். இந்த இதெல்லாம் பெண் கடல். தனுஷ்குடியில் நம்ம வந்து எந்த கோஸ்ட் இருக்குல்ல, அப்படியே ஆப்போசிட், ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே அலை சவுண்டும். அதுதான் நம்ம கடல் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இது பெண் கடல், அதான் ஆண்கடல். ஆண்கடல் அலை வந்து ஜாஸ்தியாக வந்துட்டே இருக்கு. ஓகே, குளிக்கிறதுக்கு ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பெண் கடல் தான். இவன் பார்க்குறதுக்கு இவன் லேக் குளம் மாதிரி தான் இருக்கும். குளம் மாதிரி தான், அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன், குளம் மாதிரி தான் இருக்கும். கேட்டிங்களா? அதான் இது வந்து பெண் கடல். பெண் கடல்னால அமைதியாக இருக்குது. அங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக இவங்க வந்து மீன் பிடிக்க போவாங்க. காட்டுறேன், இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப சின்ன ஒரு ஃப்ளாட்டான போட் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கனவாக பிடிச்சிட்ருப்பாங்க. சில போட்லாம் கிடக்கு. நம்ம ஒரு நாள் போகலாம், ஃபிஷ்ஷிங் போகலாம். ஃபிஷ்ஷிங் போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. நம்மளுக்கு போட்டு கிடைக்கல இன்றைக்கி. அவன் போட்டு ஃப்ரீயாக இல்லை, அதனால் நமக்கு போக முடியலை. இல்லைனா நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக கனவாவோ இல்லை மீன் பிடிக்கவோ கடலுக்குள்ளே போவோம். நான் இப்போ பீச்சுக்குள்ளே இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நீங்கள் உட்காரலாமா இல்லையா அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வந்தேன். நீங்கள் பாருங்கள் ஏரியா, உட்கார ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறீங்க. உள்ளே வரலாமா, வந்து உட்காரலாமா அப்படின்னு. க்ளீனாக தாங்க இருக்குது. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி இடம் கிடக்கு. ஆனால் மேக்ஸிமம் ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது. நீங்களுமே வந்தீங்கன்னா ஸ்பாட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போது அவ்வளோதாங்க நம்ம பீச். உங்களுக்கு லேண்ட் கவரேஜ்லாம் அவ்வளோ பெருசு கிடையாது, ரொம்ப சின்ன பீச் தான். நான் சொன்ன மாதிரி இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் ஃபர்தர் பீச்சஸ் இருக்குது, அங்கே போனீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னீங்களா, இந்த கோஸ்ட் இப்படியே போகும். இது ஈஸ்ட் கோஸ்ட். ஆக்சுவலாக ஈஸ்ட் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டீங்களேன், அந்த சைடு உங்களுக்கு அரியமான் பீச்சுன்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு
ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணதா சொன்னாங்க. அந்த இடத்துல ரெசார்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதெல்லாம் ஓப்பன் பண்ணதா சொன்னாங்க. வேறு என்னங்க நம்ம பீச்சை பற்றி சொல்கிறது? என்னங்க பார்த்துட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இன்னும் அந்த சன்ரைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே சொல்கிறது சுபானல்லாஹ், சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், அடுத்தடுத்த போட்லாம் கிளம்புது உள்ள. இந்த போட்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க அங்கே ஃபிஷ்ஷிங் முடிச்சுட்டு அவங்க வந்து கரைக்கு வராங்க. இங்கே வந்தால் வலை இழுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் வலை இழுப்பாங்க. இப்போ இல்லை, ஃபிஷ்ஷிங் நிறைய இல்லாதனால எவ்வளோ போட் கிடக்கு பாருங்களேன். சும்மா அவ்வளோ ஃபிஷ்ஷிங் போகிறது கிடையாது. அவ்வளோ பேர் போயிருந்தானுங்களேன் காலையில். இந்த டைம் பார்த்தீங்கன்னீங்களேன், இங்கே ஃபுல்லாக வலை இழுத்துட்ருப்பாங்க. இப்போ அதை விட நிறைய மரங்கள் இருக்கும். எவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்களேன். மரங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அதனால தான் ஓரளவு காற்று வருது. ஃபுல்லாக தென்னை மரம் தான். காரணம் வந்து இந்த தோப்புகள் நிறைய இருக்கும். தோப்புனா இந்த ப்ரைவேட் கார்டன் வந்து மக்கள் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த சைடு அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. சில பேர் ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மரங்கள் வந்து உங்களுக்கு இங்கே நிறையாவே இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் சொல்கிறேண்ணே. இந்த ஒரு ப்ளூ கலர் ஷெட் இருக்கா, நான் காட்டின இடத்துக்கே வந்துட்டேன் கடைசியாக. அந்த சொன்னேன்ல, நீங்கள் என்ட்ரி ஆகி உள்ளே வந்தீங்கன்னா பீச்சோட லாஸ்ட் எண்ட் ஸ்பாட்டு, எங்கள் ஊரோட பீச் எண்டிங்னா இந்த ஒரு பில்டிங் இருக்கா. இது வந்து எதுக்குன்னா இது வராங்கல்ல, அதெல்லாம் வச்சு நீட்டாக அடுத்தடுத்த பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு சார்ட் அவுட் பண்ணுற இடம் தான் இது. ஸோ இது ஸ்பாட்டாக வச்சுக்கிடுங்க. இந்த ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பீச் நல்லாவே நீட்டாக இருக்கும். இந்த ஒரு போட்டை காட்டுறேன் பாருங்களேன். தெர்மாக்கோல்லே செஞ்சுருக்கான் பாருங்க. கட்டெலாம் கிடையாது. இதை விட இந்த இன்னும் ஃப்ளாட்டாலாம் இருக்கும். சைடெல்லாம் இல்லாமல் வெறும் பாட்டம் மட்டும் இருக்கும். அதெல்லாம் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, உட்காந்து கனவா பிடிச்சாங்களே, அதெல்லாம் அந்த மாதிரி போட்ஸ்லாம். நான் இப்போ பீச்சிலேருந்து உள்ளே போகிறேன் கடலுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணியை பாருங்களேன். அந்த சாண்டு எவ்வளோ க்ளீனாக தெரியுது. அப்புறம் அந்த ரிஃப்ளெக்ஷன், அந்த லைட்டோட சன்ரைஸோட ரிஃப்ளெக்ஷன், அந்த நர்வ்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, அதனால தான் தெரியுது. நான் உள்ளே இறங்குறேன். கால் தெரியுதா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் தண்ணி. அந்த வேவ்ஸ் கூட எவ்வளோ டீட்டெயில்டாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. அப்படி நான் கையை வைக்கிறேன். இருக்கு பார்த்தீங்களா? சின்ன பிள்ளையில் வரும்போது இந்த சுப்பிலாம் பிறக்குவோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இது வந்து ஷெல்லு சுப்பி நாங்கள் பிறக்குவோம் சின்ன பிள்ளையில் வந்து. இது ஒரு எப்படி ஒரு கலெக்ஷன் மாதிரி, கார் கலெக்ஷன் மாதிரி. இது எங்கள் கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன்ஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில், மீன்ஸ் ஒயிட், ப்ரௌன் அந்த மாதிரி கலர்ஸில் இந்த ஷீஷல் கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? அப்புறம் இந்த கடலை பற்றி இன்னொரு விஷயம், சின்ன டீட்டெயில். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமேஸ்வரம். ஓகே, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லேயே தொண்டி அந்த மாதிரி போய் நாகப்பட்டினம் ரீச் ஆகும். ஸோ லெஃப்ட்டில் ராமேஸ்வரம், ரைட்டு எக்ஸ்ட்ரீமில் போனீங்கன்னா உங்களுக்கு நாகப்பட்டினம் அந்த பெண்டு வரும். வேறு லெஃப்ட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா ஸ்ரீலங்கா. ரைட், ஓகே மக்களே, உங்களுக்கு வந்து நான் வந்திருக்க இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இது ஒரு அருமையான பீச். உங்களுக்கு சொன்ன மாதிரி மரங்கள் இருக்குது, அமைதியான கடல் இருக்குது, சுத்தமான மண் இருக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ மணியுமே 7:30 மணி ஆகிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி 8 மணிக்கிட்ட அந்த பவரான சன்னை ஃபீல் பண்ண ஆரம்பித்தாச்சு. 8 மணிக்கெலாம் ஸ்கின்லாம் பேர்ன் ஆகும், அந்த அளவுக்கு சன்னு வந்துடும். 8 கிளம்பிட்டு நேராக வந்துருச்சு. மக்களை இந்த ஸ்பாட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட அமைதியான ஸ்பாட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அமைதியான ஸ்பாட்டை யாராவது பார்க்கணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே.